அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக மலர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் காணிகள் தெரிவு நிறைவு, வடமாகாணத்தில் விரைவில் 5 தொழிற்பேட்டைகள், ஆர்வமுள்ள புலம்பெயர் தமிழர் முதலீடுகள் செய்ய முன்வரலாம். யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களிடம் அமைச்சர் விஜித ஹேரத் உறுதியளித்திருக்கின்றார். அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் சந்தித்த போது இந்த வடமாகாணத்தில் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றன. நேற்று பாராளுமன்றத்தில் இந்த இஸ்ரேல் மதத்தலங்கள் இலங்கையில் நிர்மாணிக்கப்படுவது குறித்து முஜிபுர் ரஹ்மான் எம்பி கூறியிருந்தார். அந்த செய்திக்கு பிரதமர் பதிலளித்திருந்தார். அது குறித்து இன்று தினகரன் ஒரு செய்தியை சொல்கிறது. நாட்டில் இஸ்ரேல் பிரஜைகளுக்கு மத ஸ்தாபனங்கள் நிர்மாணிக்க அரசு அனுமதி வழங்கவில்லை. பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்த அந்த கருத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. 77வது தேசிய சுதந்திர தினம் மிக குறைந்த செலவில் கொண்டாட தீர்மானம். விமான சாகசம் இடம்பெற மாட்டாது. வழமையாக தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் பெருமெடுப்பில் நடத்தப்படுவதற்கான காரணம் அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இதர துறைகள் வலுவாக இருக்கின்றன என்பதை காட்டுவதற்காகத்தானுடைய வேறு எந்த காரணங்களும் அதில் இருக்க முடியாது. ஆனால் அதற்கான செலவை இந்த அரசாங்கம் குறைத்திருக்கின்றது. எனவே வீண் செலவுகள் தேவையில்லை என்று கூறி வந்த ஆட்சியாளர்கள் அதில் குறைப்பை செய்திருப்பதில் இந்த தவறை நாங்கள் காண முடியாது. அதேபோல புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகள் 25ஆம் தேதி பேச்சு நடத்தும். புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாட்டை மேற்கொள்வதற்கான சந்திப்பை எதிர்வரும் 25ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். அதேபோல தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான சலுகைகளை அதிகம் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் அர்ப்பணிக்கும் என்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்றில் நேற்று முன்தினம் தெரிவித்த செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல 97 மில்லியன் பெறுமதியான கொக்கைனுடன் போஸ்னிய பிரஜை இலங்கை வந்தபோது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த செய்தியும் இங்கே தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. 40,000 மெட்ரிக் டன் அரிசி நாளை நாட்டை வந்தடையும். சபையில் அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறிய அந்த செய்தியும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல இஸ்ரேலின் நிர்மாணம் குறித்தான அதே செய்தியை தமிழன் பத்திரிகையும் இன்றைய முன்பக்கத்தில் தந்திருக்கின்றது. இஸ்ரேலின் நிர்மாணம் இலங்கையில் தீவிரம், அனுமதி அளிப்பது யார் என சபையில் கேட்டார் முஜிபுர் ரபி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதேபோல இஸ்ரேலுக்கு அனுமதி இல்லை என்ற பிரதமரின் கருத்தும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றது. வாகன சுற்றிவளைப்புகளை மட்டுப்படுத்த போலீசார் முடிவு, கைவிடப்பட்டது பணி புறக்கணிப்பு. வாகன போக்குவரத்தில், அதாவது போக்குவரத்து முறைகேடுகள் மற்றும் பஸ் அலங்காரங்கள் குறித்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் போலீசார் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பில் நேற்று பதில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த சந்திப்பில் தனியார் பஸ் சங்க உறுப்பினர்கள் மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த போலீசாரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தாலும் கூட நேற்றைய சந்திப்பின் பின்னர் அந்த வேலைநிறுத்தம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கின்றது. 3 மாத காலம் அந்த பஸ்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த 3 மாத காலத்தில் அவர்கள் தங்களது தேவையற்ற அலங்காரங்களை நீக்கி முறையான போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது போலீசாரின் வலியுறுத்தலாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் இணங்கியிருக்கிறார்கள். அதேபோல இலங்கை இந்தியா பாலம் தேவை ராதா எம்பி நேற்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது ராதாகிருஷ்ணன் எம்பி நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது இலங்கை ஜனாதிபதி இந்த சீன விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அது தொடர்பிலும் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். நாட்டில் பொங்கல் சமைப்பதற்கு கூட பச்சரிசி இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஜனாதிபதி சீனாவில் போய் தைப்பொங்கல் கொண்டாடப் போகின்றாரா என்பது குறித்தெல்லாம் அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதேபோல மற்றொரு செய்தி, லசந்த கொலைக்கு நீதி கிடைக்கும், நீதி அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். நேற்று பிரபல பத்திரிகையாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டு 16 வருட நினைவு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. எனவே அந்த அனுஷ்டானங்களுக்கு மத்தியில் பாராளுமன்றத்திலும் அது தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. எனவே அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நான் நினைக்கிறேன் இந்த நீதி அமைச்சர் இந்த கருத்தை தெரிவித்தார். அதேபோல லசந்த கொலை செய்யப்பட்ட பின்னர் 4 ஆட்சியாளர்கள் இலங்கைக்கு வந்தபோதும் இலங்கையில் ஆட்சி செய்த போதும் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை என்று லசந்தவின் சகோதரர் இன்று
இன்று காலை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்த செய்தியையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. அதே போல அகதிகளை பற்றி பேச அருகதை இல்லை. ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புவது குறித்து பாராளுமன்றத்தில் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம். ஏற்கனவே இலங்கையிலிருந்து துன்பப்படும் நேரங்களிலெல்லாம், இலங்கையில் சிரமங்கள் வந்த போதெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய ஜேவிபியினர் அங்கே அகதிகளாக தங்களை பதிவு செய்து அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்படியானவர்கள் இங்கே வரும்போது அவர்கள் எதிர்ப்பது ஏன் என்ற ஒரு கேள்வியை ரவுஃப் ஹக்கீம் இங்கே கேட்டிருக்கின்றார். தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பல நாடுகளில் மிக உன்னதமான அரசியல் தீர்வான சமஷ்டிக்கு அமெரிக்கா எமக்கு உதவ வேண்டும், ஜெனீவா தீர்மானத்தை அடுத்த கட்டத்துக்கு அமெரிக்காவை கொண்டு செல்லவும் வேண்டும், ஜூலி ஷங்கருடனான சந்திப்பில் தமிழரசு கட்சி எம்பிக்கள் கோரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே வந்திருக்கின்றது. அதாவது தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று அமெரிக்க தூதுவரை சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது இந்த கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சந்திப்பு தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. ஒரு எம்பி ஒருவாறு கூறுகிறார், மற்றொரு எம்பி மற்றபடி கூறுகிறார். ஆனால் பொதுவாக தமிழர் பிரச்சனை குறித்து அமெரிக்க தூதுவருடன் அவர்கள் பேசியிருப்பதாக தெரிகிறது. எதிர்வரும் நாட்களில் சட்டவிரோதமாக 1 லட்சம் அகதிகள் நாட்டுக்குள் நுழையலாம், புலனாய்வு தகவல்கள் தெரிவிப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறுகிறார். நேற்று பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது ரோஹிங்கியா அகதிகள் போல அகதிகள் சில வேளை ரோஹிங்கியா அகதிகள் கூட அதிகபட்சமாக வரலாம் என்பதாகவே அவரது கருத்து இருக்கின்றது. இது ஆட்கடத்தல் என்ற அடிப்படையில் அரசாங்கம் அவர்களை கையால் முனைகின்றது. இம்மாதத்துடன் பதிவு செய்யப்படாத கைபேசிகள் செயலிழக்கும். அதாவது தொலைபேசிகளை கைத்தொலைபேசிகள் முறையாக பதிவு செய்யப்படாவிட்டால், அதாவது இறக்குமதி செய்யப்படும் கைத்தொலைபேசிகள் சரியாக பதிவு செய்யப்படாவிட்டால் அவர்களின் அந்த கைபேசிகள் செயற்படாது. அதற்குரியவாறு அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு பதிய வேண்டும் என்பதை அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அதே போல இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது விவாதங்களை நசுக்கும் அரசு, அதாவது பல்கலைக்கழகங்களில் சில விவாதங்கள் விரிவுரைகள் நடக்கும் போது அரசை விமர்சனம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக தெரிவிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அதே போல இங்கே இந்திய படகுகள் வருவதை தடுக்கும் பொறுப்பை எமது மீனவர்களிடம் விடுங்கள், ரவிகரன் எம்பி கோரிக்கை. ரவிகரன் எம்பி நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது அங்கே வடக்கு மக்கள் இப்போது எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகளை கூறினார். அங்கே குறிப்பாக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அவர் சுட்டிக்காட்டினார். அதன் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதேபோல ரோஹிங்கியா அகதிகளை நாட்டிலிருந்து திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று இன்றைய விடிவெள்ளி பத்திரிகை கூறுகின்றது. இலங்கையிடம் ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கை அரசாங்கத்திடம் அதனை வலியுறுத்தியுள்ளதாக இன்றைய விடிவெள்ளி செய்தி கூறுகின்றது. அதே போல சவுதி அரேபிய ஹஜ் விவகார அமைச்சருடன் பேச்சு. சமய விவகார அமைச்சர் சுனில் செனவி, பிரதியமைச்சர் முனீரும் சவுதி பயணம். ஹஜ் விவகாரம் தொடர்பில் பேச்சு நடத்துவதற்காக புத்த சாசன, சமய விவகாரம் மற்றும் கலாசார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி தலைமையிலான தூதுக்குழுவினர் நாளை வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவுக்கு செல்ல உள்ளதாக அந்த செய்தியில் மேலும் கூறப்படுகின்றது. மற்றும் ஒரு செய்தி, சவுதியினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட 50 தொன் பேரீச்சம் படத்துக்கு வரி திணைக்கள நிதியால் செலுத்தப்பட்டது என்ற ஒரு செய்தியும் இங்கே விடிவெள்ளி பத்திரிகை இன்று சொல்கிறது. ஒருவன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், மொசாட் இலங்கைக்கு வருவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை, இஸ்ரேலியன் வருகைக்கு தடைகள் விதிக்க முடியாது என்ற அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல மாத்தளையில் 20 அடி பள்ளத்தில் விழுந்து ஆட்டோ விபத்து, கணவன் மனைவி பலி என்ற ஒரு செய்தியும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான விபத்துக்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான காரணங்களை போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த இடைவெளிக்குள் இப்படி ஒரு விபத்து மாத்தளையில் நடந்துள்ளது. அதே போல இந்த கலாநிதி பட்டம் தொடர்பான ஒரு செய்திகள் வெளிவந்து முன்னாள் சபாநாயகர் சப்புமல் ரன்மல்ல தனது பதவியை கூட ராஜினாமா செய்திருந்தார். இப்போது அவர் நான் பொய்யுரைக்கவில்லை, உண்மையை நிரூபிப்பேன் என்ற ஒரு தகவலை பேட்டி ஒன்றில் கூறியிருக்கின்றார். எனவே அந்த தகவலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. லசந்த விக்ரமதுங்கவின் 16வது நினைவு தினம் இன்று வரை நிலைநாட்டப்படாத நீதி. மக்களுக்காக ஊடகவியலில் ஈடுபட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் 16 வருடங்கள் பூர்த்தி அடைந்துள்ளன.
சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரான லசந்த பல ஊழல் மோசடி சம்பவங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தனது உயிரை இரண்டாம் பட்சமாகவே கருதினார் என்ற ஒரு செய்தியை இங்கே ஒருவன் பத்திரிகை சொல்கின்றது. அதே போல புதிய அரசியலமைப்பில் அரசு அக்கறை இல்லை, அமெரிக்க தூதுவரிடம் தமிழரசு எம்பிக்கள் வலியுறுத்தி பொறுப்பு கூறல் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என ஜூடி சங் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இன்று வீரகேசரி பத்திரிகையில் பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது. அதே போல பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் நிர்மாணிக்கப்படும் இஸ்ரேல் தளங்கள் என்ற அந்த முஜிபுர் ரஹ்மான் செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்குவாரா, சுயாதீனம் கேள்விக்குள்ளாக்கப்படும் என்கிறார் ஸ்ரீ ஜெயசேகர. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி நேற்று முன்தினம் சந்தித்து நடத்திய பேச்சுக்கள் தொடர்பில் இங்கே தயாசிரி நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார். சட்டத்துறையில் அரசியல் தலையீடுகள் உள்ளனவா என்றவாறு அவர் கேள்வியை எழுப்புகின்றார். அதே போல அரிசி மாஃபியாவை மறந்துவிட்ட அரசு, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தால் மறைக்கப்படும் மோசடிகள், கபீர் ஹஷீம் சபையில் தெரிவிப்பு. அரிசி மாஃபியா தொடர்பில் நேற்று கபீர் ஹஷீம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. எனவே அந்த 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 வாத பிரதிவாதங்கள் தொடர்பான செய்தியை இங்கே வீரகேசரி தந்திருக்கின்றது. லசந்த படுகொலைக்கு நீதியை நிலைநாட்டுவோம், நீதியமைச்சர் சபையில் தெரிவிப்பு என்ற செய்தியும் அங்கே வந்திருக்கின்றது. நெருக்கடியிலிருந்து மீண்டது இலங்கை, இவ்வாண்டு நிலைபெறான பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தப்படும் என்கிறார் மத்திய வங்கி ஆளுநர். இறுக்கமான கொள்கைகள் மற்றும் சகல தரப்பினதும் கூட்டிணைந்து முயற்சி என்பவற்றின் ஊடாக மிக தீவிர பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீட்சி அடைந்துள்ளது. மீட்சிக்கு பெரிதும் உதவிய விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் ஒரு சிறு பகுதி தவிர்ந்த ஒட்டுமொத்த கடன் மறுசீரமைப்பு செயல்முறையும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இன்னமும் பூர்த்தி செய்யப்படாதிருக்கும் கடன் மறுசீரமைப்பின் சிறு பகுதி வெகு விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்பதைத்தான் மத்திய வங்கியின் ஆளுநர் அங்கே சொல்லியிருக்கின்றார். இன்றைய சிங்கள பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் அதே ஆனந்த விஜயபால அமைச்சர் கூறியதை பிரதான முக்கியத்துவம் வழங்கி அந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. அந்த பத்திரிகை 1,00,000க்கும் மேற்பட்ட அகதிகள் இங்கே வரலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை அரசாங்கம் விடுக்கின்றது. உண்மையில் அரசாங்கம் அதன் உண்மையாகவே அப்படி சொல்கின்றதா அல்லது அகதிகளின் வருகையை தடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாடான கருத்தாக அதனை சொல்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே போல உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக சுமார் 1 மணி நேரம் இரகசிய வாக்குமூலம் வழங்கப்பட்டிருப்பதாக இங்கே ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்த தாக்குதலுடன் தொடர்புபட்டதாக சந்தேகிக்கப்படும் மாலைதீவு மற்றும் ஆஸ்திரேலியா நாட்டு பிரஜைகள் 4 பேருக்கு எதிராக அவர்களை கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி மேலும் சொல்கின்றது. அதேபோல அந்த HMPV வைரஸ் இலங்கையில் பரவும் அபாயம் இல்லை என்ற ஒரு செய்தியும் அது தொடர்ச்சியாக மருத்துவர்களால் சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே அந்த செய்தியும் இங்கே அந்த பத்திரிகையில் இன்று இடம் பிடித்திருக்கின்றது. மௌபிம பத்திரிகை இன்று தனது முன்பக்க செய்தியில் அதே ஆனந்த விஜயபால அமைச்சரின் செய்திக்கே முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது. எனவே அகதிகள் தொடர்பான பிரச்சனையில் அரசாங்கம் சர்ச்சைக்கு உள்ளாகி இருப்பது இங்கே தெரிகின்றது. அதேபோல பேராதனை பல்கலைக்கழகமோ அல்லது எந்த பல்கலைக்கழகத்திலோ அரசியல் பேசுவதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்ற ஒரு செய்தியை பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதை மௌபிம இங்கே சுட்டிக்காட்டுகின்றது. அரசியல் பேசலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை, இது சில பேரின் போலியான கருத்து பரப்புரை என்ற ஒரு தகவலை அங்கே பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார். அதேபோல கிளீன் ஸ்ரீலங்கா குறித்து ஜனவரி 21-22 நாட்கள் தொடர்ந்து விவாதம் நடத்தப்படும் என்று அரசாங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றது. அந்த செய்தியும் மௌபிம பத்திரிகையில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. இன்றைய மொடரா பத்திரிகையில் அதாவது கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு வரவுகளை காட்ட முடியாத அல்லது செலவுகளை காட்ட முடியாத 1239 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்ற தேர்தல் ஆணைக்குழுவின் செய்தி இங்கே வெளிவந்திருக்கின்றது. 1042 வேட்பாளர்கள் அதில் இருக்கின்றனர். கட்சியின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 197 பேர் இந்த நீதிமன்ற சட்டத்துறை சவாலை எதிர்நோக்குகின்றனர். அதேபோல மற்றொரு முக்கிய செய்தியை இன்று மொடரா சொல்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு தரப்பும் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல
நெல் ஆலை உரிமையாளர்கள் நாளொன்றுக்கு 40 லட்சம் ரூபாய் இலாபத்தை பெறுவதாகவும் 1200 லட்சம் லாபத்தை அவர்கள் மாதம் ஒன்றுக்கு பெறுவதாகவும் கபீர் ஹஷீம் நேற்று பாராளுமன்றத்தில் சொன்ன தகவலையும் இங்கே முன்றா பத்திரிகை முன்பக்கத்தில் கூறுகின்றது. ஜப்பானில் வேலைவாய்ப்பு வழங்கும் போது இளைஞர்களுக்கு கூடுதலான சந்தர்ப்பம் இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதுவர் தெரிவித்த செய்தியும் இங்கே முன்றா பத்திரிகை கூறுகின்றது. சீனாவில் தற்போது பரவும் அந்த நோய் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் இலங்கையிலும் இருந்ததாக இந்த பேராசிரியர் நீலிகா மாளவிகை கூறுகிறார். நீலிகா மாளவிகையை பொறுத்தவரை கடந்த கால கொரோனா காலங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். எனவே அவர் இப்போது இப்படியான ஒரு கருத்தை சொல்கிறார். அது புதிய ஒரு வைரஸ் அல்ல என்ற ஒரு கருத்தை அவர் இங்கே கூறுகின்றார். இன்றைய தினமின பத்திரிகை அதே தேர்தல் ஆணைக்குழுவின் அந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு செலவு கணக்கு காட்டாதவர்களுக்கு எதிரான வழக்கு குறித்து சுட்டி காட்டுகின்றது. மற்றொரு செய்தியை இன்று தினமென சொல்கின்றது. பஸ்களை சரியான தரத்தில் திருத்தி அமைக்க 3 மாத கால அவகாசம். எனவே அந்த பஸ் வேலைநிறுத்தம் நிறுத்தப்பட்டதாக ஏற்கனவே நாங்கள் கூறிய அந்த செய்தி இங்கே தினமின பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. வடமத்திய மாகாணத்தில் வினாத்தால் வெளியான விவகாரத்தில் ஆசிரியை ஒருவரின் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இங்கே தினமின பத்திரிகை சொல்கின்றது. நேற்று 16 வருடங்கள் நிறைவான லசந்தவின் அந்த படுகொலை சம்பவத்தின் போது கொழும்பு கணத்தை மயானத்தில் அவரது கல்லறையில் அஞ்சலி செலுத்தப்படும் நிகழ்வின் படத்தையும் இங்கே பிரசுரித்திருக்கின்றது தினமென பத்திரிகை. திவையின பத்திரிகை பொறுத்தவரை திவையின பத்திரிகையிலும் அதே ஆனந்த் விஜயபால கூறிய கருத்தை இங்கே முக்கியத்துவம் அளித்து பிரசுரித்திருக்கிறது திவையின பத்திரிகை. ஜனாதிபதி ஊடகப் பிரிவில் முன்னர், அதாவது இப்போதல்ல, முன்னர் இருந்த ஜனாதிபதி ஊடகப் பிரிவிலிருந்து 162 மில்லியன் பெறுமதியான பொருட்கள் காணாமல் போயுள்ளதாக நேற்று சிஐடி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ட்ரோன் கேமராக்கள் மற்றும் எலக்ட்ரானிக் உபகரண பொருட்கள் என ஒரு பெரிய பெறுமதியான பொருட்கள் அங்கே இல்லை என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் பலரும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனவே தொடர்பில் பலர் கைது செய்யப்படும் வாய்ப்பும் இருப்பதாகவே தகவல்கள் சொல்கின்றன. அதேபோல பண்டாரநாயக்க 126வது நினைவு தினம் காலிமுகத்திடலில் அனுஷ்டிக்கப்பட்ட அந்த செய்தியும் இங்கே படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் இவ்வாறான பண்டாரநாயக்க நினைவு தினங்களுக்கு அரசியல்வாதிகள் கூட்டம் திரண்டு வரும். ஆனால் இங்கே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் சுனேத்ரா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகிய இருவரும் அஞ்சலி செலுத்தும் படத்தை மட்டுமே காண முடிகின்றது. அரசியலில் சந்திரிகாவோ சுனேத்ராவோ செல்வாக்கு இல்லாத காரணத்தினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மிகவும் படுமோசமான வீழ்ச்சியில் இருப்பதால் அரசியல்வாதிகள் இவ்வாறான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்த்திருக்கிறார்களோ என்றுதான் எண்ண வேண்டியுள்ளது. அதேபோல இன்றைய லங்காதீப பத்திரிகை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமான ஒரு சந்தேக நபர் இரகசிய வாக்குமூலம் ஒன்றை கொழும்பு கோட்டை மேலதிக நீதிவான் பசன் சமரசேனவிடம் இரகசிய அந்த வாக்குமூலம் ஒன்றை அளித்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த இரகசிய வாக்குமூலம் என்பது இதுவரையில் அப்படி ஒன்றும் செய்யப்படவில்லை. அப்படி செய்யப்படுவதாவது யாரோ ஒரு முக்கிய தகவல்களை வழங்குவதற்காக செய்திருக்கலாம். எனவே அந்த தகவல்களின் அடிப்படையில் புதிய கோணத்தில் இந்த விசாரணைகள் நடத்தப்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கம் நேற்று முன்தினம் கூட அதனை அறிவித்திருந்தது. அதேபோல பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு நீதிமன்றத்தினூடாக இடைக்கால தடை பெறப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த காலங்களில் பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அவர்களுக்கு உதவிய கட்சி தான் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே அந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது அவர்களுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டிருப்பது காலத்தின் கோலமா என்பது குறித்து தெரியவில்லை. அதேபோல் மத்தள விமான நிலையத்திற்கு 36,000 கோடி செலவிடப்பட்டிருக்கின்றது. எனவே அது தேவையற்ற செலவுகளாக கருதப்படுவதாகவும் அதனால் பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை என்றும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தனது அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதாக லங்காதீப இங்கே
சுட்டி காட்டுகின்றது. மற்றொரு செய்தி இங்கே இங்கே மீன் பான் ஒன்றிலிருந்து, அதாவது மாலுப்பான் என்று சொல்லப்படும் அந்த மீன் பான் ஒன்றிலிருந்து லைட்டரின் சில துகள்கள் இருப்பதாக ஒரு செய்தி படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே நாட்டில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இந்த சிற்றுண்டி வகைகளை நாடுவது வழக்கம். அந்த சிற்றுண்டிகளும் இப்படி ஆரோக்கியமற்று இருப்பது குறித்து கேள்விகள் எழுகின்றன. எனவே மக்கள் அது குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும், கவனமாக பார்த்து உண்ண வேண்டும் என்ற ஒரு தகவலை அது சொல்லி நிற்கின்றது. ஆங்கில பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகை கூறுவது அதே அந்த வேட்பாளர்களுக்கு எதிரான வழக்கைத்தான். பொது தேர்தலில் போட்டியிட்டவர்கள் செலவு கணக்கை காண்பிக்கவில்லை, எனவே அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்ற அந்த போலீஸின் அறிவித்தல் சம்பந்தமான செய்தி முக்கிய இடத்தை இங்கே இடம் பிடித்திருக்கின்றது. மற்றும் ஒரு தகவல், இது அனைவருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும். பியரை, அதாவது மதுபான ஒரு வகை மதுபானமான அந்த பியரை ஃபேஸ்புக் பக்கத்தில் படத்தை இட்டு பிரபலப்படுத்திய ஒருவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இங்கே வந்திருக்கின்றது. மதுசாரத்தை அவர் ஊக்குவித்தார் என்ற அடிப்படையில் அங்கே அவர் மீதான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை, அதாவது இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது போல புலனாய்வு தகவல் அடிப்படையில் 1,00,000க்கும் மேற்பட்ட அகதிகள் வரலாம் என்ற செய்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ரோஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பில் தனது கரிசனையை UNHCR வெளியிட்டிருப்பது குறித்தும் இன்றைய டெய்லி மிரர் சுட்டி காட்டுகின்றது. சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா ஜனவரி 15ஆம் தேதி சீன ஜனாதிபதியை சந்திக்கவிருக்கின்றார். அதே போல சீன பிரதமர் மற்றும் சிச்சுவான் மற்றும் செங்டோ போன்ற மாநிலங்களுக்கும் ஜனாதிபதி அனுர விஜயம் செய்யவிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை இங்கே டெய்லி மிரர் சொல்கின்றது. சிச்சுவான் மாநிலம் என்பது சீனாவின் பிரதான மிகவும் வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். எனவே அந்த மாநிலத்தில் சென்று அங்குள்ள நிலைமைகளை அவர் பார்க்கக்கூடும், சீனாவின் அபிவிருத்திகள் குறித்து அங்கே ஆராயக்கூடும் என்ற வகையை தான் அந்த செய்தி சொல்கின்றது. அதே போல இந்த முஜிபுர் ரஹ்மானின் நேற்று பாராளுமன்ற உரை தொடர்பிலும் இஸ்ரேலின் நிர்மாணங்கள் தொடர்பிலும் இங்கே டெய்லி மிரர் தனது செய்தியில் சொல்கின்றது. அதேபோல இந்த மறுசீரமைப்பு பணிகள் தொடர்வது குறித்தான இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்த கருத்தை டெய்லி FT தனது முன்பக்க செய்தியாக பிரதான செய்தியாக இங்கே சொல்கின்றது. அதே போல உண்டியல் மற்றும் ஹவாலா முறைகள் ஒரு சட்ட ரீதியாக வரையறுக்கப்பட வேண்டும் அல்லது அவை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நேற்று பாராளுமன்றத்தில் கோப் சேர்மன் அர்ஷடி சில்வா கூறியிருக்கும் அந்த செய்தியும் இங்கே வந்திருக்கின்றது. உண்டியல் மற்றும் ஹவாலா முறைமைகள் சட்டவிரோதமானவை அல்ல என்ற வகையிலான அவரது கருத்து இருக்கின்றது. அதாவது நாட்டுக்குள் அந்த பணம் வருகின்றது, நாட்டிலிருந்து வெளியேறுகின்றது, எனவே அவை முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அர்ஷவின் அந்த கோரிக்கையாக இருக்கின்றது. இன்று ஐலண்ட் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதே இவர் முஜிபுர் ரஹ்மான் கூறிய அந்த கருத்துக்கு முக்கியம் இடம் கொடுத்திருக்கிறது. SJB MP முஜிபுர் ரஹ்மான் மொசாட் ஏஜென்ட்டுகளின், அதாவது இஸ்ரேலின் உளவு பிரிவான மொசாட் இங்கே வந்து கால் பதித்து செயற்பட ஆரம்பித்திருப்பதாக இங்கே ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். அந்த 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 தகவல் தான் இங்கே ஐலண்ட் பத்திரிகையில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. அதே போல ஆசிரியை அங்கே வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ள செய்தி குறித்தும் இங்கே ஐலண்ட் பத்திரிகை தனது முன்பக்க செய்தியில் சொல்கின்றது. சீலோன் டுடே, நான் நினைக்கிறேன் இன்றைய பத்திரிகைகளில் பொதுவாக அநேகமான பத்திரிகைகள் அந்த அகதிகள் வருவதற்கான வாய்ப்பு குறித்தான அந்த கருத்துக்கு இடம் அளித்திருக்கின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் அந்த கருத்தை தான் பத்திரிகைகள் முன்னிறுத்தியிருக்கின்றன. இங்கே சுதந்திர தின நிகழ்வுகள் மிக குறைந்த செலவில் கொண்டாடப்பட உள்ளது குறித்தும் சிலோன் டுடே இன்று தனது முன்பக்க செய்தியில் சொல்கின்றது. லசந்தவின் நினைவுகள் குறித்தான படங்களையும் இங்கே வெளியிட்டுள்ளது. ஏனென்றால் இன்று ஆங்கில பத்திரிகைகளில் பணிபுரியும் பல ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், செய்தியாளர்கள் லசந்த விக்ரமதுங்கவுடன் இணைந்து பணியாற்றியவர்கள் என்பதால் இன்றைய ஆங்கில பத்திரிகைகளில் லசந்தவின் நினைவு தினத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் ஒரு ஊடகர் ஒருவரின் மரணம் குறித்தான
மர்மங்கள் இன்னும் விலகவில்லை என்பது குறித்து அந்த ஊடகர்கள் இந்த தங்களது ஆசிரியர் தலைப்பிலும் தங்களது செய்திகளிலும் சுட்டிக்காட்டுவதை இங்கே காண முடிகின்றது. இன்று பாராளுமன்றம் மீண்டும் கூடுகின்றது. நான் நினைக்கிறேன் வரவு செலவு திட்டத்திற்கான அறிக்கையை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சீனா செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. கொழும்பில் உள்ள வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் ஊடகத்தின் முக்கிய பிரதிநிதிகளும் இங்கே தற்போது அரச மேல்மட்டத்தினால் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அவர்களுடன் ஆலோசனை நடத்தப்படுகின்றன. அந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் சீனாவுக்கான விஜயத்தை ஜனாதிபதி மேற்கொண்டு அங்கே சில ஒப்பந்தங்களையும் கைச்சாத்திட இருப்பதாக தெரிகிறது. மற்றும் ஒரு மிக முக்கிய விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் மிக முக்கிய விடயங்கள் அரங்கேற உள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் செய்திகள் சொல்கின்றன. நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தை விமர்சிக்கும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிரான அரசாங்கத்தை விமர்சிக்கும் சமூக செயற்பாட்டாளர்கள் சிலரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர் தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கா. அவரின் ஆட்சியின் கீழேயே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதான செய்திகள் ஜனநாயக ரீதியில் இந்த ஜனநாயக ஆட்சியை எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு கவலை தரும் விடயமாகவே இருக்கப் போகின்றது. அப்படியான கைதுகள் இந்த அரசாங்கத்திற்கு விமர்சனத்தை தராது, மேலும் நெருக்கடிகளையே உள்ளூரிலும் உலக அளவிலும் தரலாம் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாளை மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டத்துடன் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன், தனித்துவமான பாதையில் உண்மை தன்மையில் நம்பகமான பத்திரிகையாக உங்கள் தமிழன் பத்திரிகை. நாளாந்த மற்றும் வாராந்த வெளியீடாக உங்கள் கைகளில். பிரதிகளுக்கு முந்துங்கள்.